அருமையான எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி இங்கு நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கழகத்தின் சார்பில் வெளியிடப்படவிருக்கின்ற தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு ஒரு குழுவை நியமித்தார்கள். அந்த குழு இது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அங்கே தரவுகளை மேற்கொண்டு கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, தொழில் புரிவோர், தனிப்பட்ட முறையில் சிறு தொழில் புரிவோர், இந்த மற்ற எல்லா வகையான தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் மற்றும் மீனவர்கள், இப்படி சமுதாயத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களும் தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அவர்கள் எந்தெந்த பிரச்சனைகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்களோ அதையெல்லாம் இப்பொழுது குறிப்பெடுத்து கொண்டு இப்பொழுது தொகுத்து தேர்தல் அறிக்கை தயாரிக்க இருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறக்கூடிய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்பதையெல்லாம் இப்பொழுது இந்த குழு ஆய்வு செய்து தேர்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் செய்யும். அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து தரப்பு, இதற்கு முன்பு எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற பொழுது இந்த 4 அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு அவர்களே நமது கருத்துக்களை கலந்து பேசி தேர்தல் அறிக்கையை தயார் செய்வது தான் வழக்கம். ஆனால் இப்பொழுது முதல் முறையாக மாறாக இன்றைக்கு பொதுமக்களிடமிருந்தே அவர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு, அதே மாதிரி எல்லா தரப்பு மக்களும், தொழில் புரிபவர்களும், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனியாக அந்த தொழில் புரிபவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு எந்தெந்த பிரச்சனை, அந்த தொழில் சார்பாக எந்தெந்த பிரச்சனைகளை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்பதையெல்லாம் அவர்கள் இங்கே கருத்துக்களை கேட்டு அதை இங்கே தொகுத்து எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் தொகுத்து ஓரிரு நாட்கள் ஆகும். ஆக எல்லாவற்றையும், எல்லா முக்கியமான பிரச்சனைகளும், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் அத்தனையும் மத்திய மாநில அரசுகளின் சார்பாக செய்யப்பட வேண்டிய செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். ஆக மைய அரசையும் வலியுறுத்துகின்ற வகையில் அந்த தேர்தல் அறிக்கை அமையும். ஆக சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை எதிரொலிக்கின்ற வகையில் அந்த தேர்தல் அறிக்கை இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் மூலமாக அன்றைக்கு வருங்காலத்தில் இந்த தேர்தல் அறிக்கை ஒரு வழிகாட்டியாக, ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அது ஒரு வழிகாட்டியாக செயல்படுவதற்கு வழிகாட்டியாக அமையும் வகையிலே அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோவா வந்திருக்காங்க. தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஹீரோவா இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கை நல்ல சூப்பர் ஹீரோவா வந்திருக்காங்க. தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோவா வந்திருக்கான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சொன்னாரு தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் ஒரு சூப்பர் ஹீரோவா வரும், எங்களோட சுப்ரீம் ஹீரோ முக்கிய அம்சங்கள். நீங்க 9 மண்டலங்களா இருப்பா, அவரை பதில் சொல்லட்டும். சரியான கேள்வி இந்த தேர்தலில் உங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒரு முக்கியமான பங்காற்றுமா? ஆமாம், நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பேசும் பொருளாக இருக்கு. அது நிச்சயமாக மக்கள் மத்தியில் இருந்து சுப்ரீம் ஹீரோ, அது ஒரு சுப்ரீம் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா கட்சிகள் ஆட்சியாளர்களுக்கு வழிகாட்டியாக அந்த தேர்தல் அறிக்கை அமையும். அந்த தேர்தல் அறிக்கை அந்த அளவிற்கு இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை எங்களுக்கு கழகத்திற்காக தயாரிக்கப்பட்டவர்கள், கழகத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய தொழில் புரிவோர் அல்லது நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், ஆலை தொழிலாளிகள், மோட்டார் தொழிலாளிகள், இப்படி அனைத்து வகை தொழிலாளர்களும் பயன்படுகின்ற அவர்களுடைய பிரச்சனையை எல்லாம் எதிரொலிக்கின்ற வகையிலே அதை தேர்ந்தெடுக்கும். அது ஒரு டாக் ஆஃப் த சப்ஜெக்ட். இந்த நமது அதிமுக தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் ஒரு டாக் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கும்.
மக்கள் அவர்கள் அந்தந்த தொழில் எல்லா தரப்பு மக்களும் அவர்கள் தொழில் சார்ந்த தொழில் அவர்கள் செய்கின்ற தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகளை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உதாரணத்துக்கு ஆலை தொழிலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டரி இதில் மற்றவர்கள்லாம் கேட்டிங்கன்னா அவங்க மின்சார கட்டணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இதுக்கு தீர்வு காணணும், இதுக்கு நம்ம ஆட்சியாளர் வலியுறுத்துங்க, உங்கள் தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்துங்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கு விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கெல்லாம் நியாயமான விலை கிடைப்பதில்லை, அதற்குரிய ஒரு பரிகாரம் காண வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையில் அத்தனை பிரச்சனைகளையும் இங்கே அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனைகள், மீனவர்கள் கடற்படை பகுதியிலே போனால் அந்த பகுதியிலே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மீனவர் பிரச்சனையாக இருக்கிறது. ஆக மீனவர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நிரந்தர அதே போன்று இன்றைக்கி எல்லா